பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு நாராயணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தலைப்பே சரியில்லை அப்படின்னு நான் முதல் நாள்லேயே சொன்னேன். யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை விட யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை விட யார் முதல்வராக வரக்கூடாது என்பது தான் இன்றைக்கு தமிழ்நாடு விரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் முதலிலே சொல்ல வேண்டும். சட்ட ஒழுங்கு சீர்கேடு, குற்றங்கள் அதிகரிப்பு, எல்லாவற்றையும் விட கடந்த 4.5 வருடங்களில் அதிகரித்திருக்கக்கூடிய போதைப்பொருள் புழக்கம், இதையெல்லாம் நிர்வகிக்க முடியாத ஒரு அரசாங்கம், அதனுடைய ஒரு முதல்வர் இந்த நாட்டிற்கு, இந்த தமிழகத்திற்கு தேவையா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே இப்பொழுது இருக்கிறது. அதே அரசு பல்வேறு துறைகளில் போய் இது தீபத்தூண் இல்லைங்க, இது சர்வே கல்லுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. இன்னொரு துறை என்ன சொல்லுதுன்னா, இங்கே இது இந்து கோவிலே இல்லைங்க, இது சமணர்களுடைய கோவில், அவங்க நிர்வாணமாக இங்கே விளக்கேற்றிக்கிட்டு இருந்தாங்க சாயந்தரம் இரவு நேரத்தில்னு. அதில் ஒருத்தர், ஒரு தொல்லியல் துறை நிபுணர் சொல்கிறார், சமணர்கள் இரவு நேரங்களில் விளக்கு ஏற்றுவதே இல்லை அப்படி. அப்புறமா இன்னொரு வக்ஃப் போர்டு, அரசின் ஆதரவு பெற்ற வக்ஃப் போர்டு சொல்லுது, இது இந்துக்களுடைய கோவிலே இல்லைங்க, இது எங்களுக்கு தர்காவுக்கு சொந்தமானது. இப்படிப்பட்ட ஒரு தலைமையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசினுடைய முதலமைச்சர் இந்த தமிழகத்திற்கு தேவையில்லை. அதனால் அவரை திறமையாக எதிர்க்கக்கூடிய வலுவான கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அவங்க சொன்னாங்க, டாக்டர் ஷர்மிளா, பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறாங்கன்னு ஒரு ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறேன். திருமதி கனிமொழி அவர்கள் கூட இதை சொன்னார்கள். ஏன் பெண்கள் அதிகமாக தமிழகத்தில் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் அதற்கு முழு காரணமும் டாஸ்மாக் மதுதான். ஏனென்றால் அந்த டாஸ்மாக் மது அருந்துவதன் மூலமாகத்தான் இன்றைக்கு ஆண்கள் அதிகமாக வேலைக்கு செல்வதில்லை என்பது உண்மை, சத்தியம். இதை யாராலும் மனசாட்சி உள்ளவர்கள் திமுக காரங்களாக இருந்தால் கூட அதை ஏற்றுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்கவுங்க வீட்டில் பெண்கள்கிட்ட கேட்டால் தெரியும். கட்டாயத்தின் பெயரில் வேலை என்ன வேலைக்கு போகிறாங்க? கூலி வேலைக்கு போகிறாங்க. கலெக்டர் ஆகிட்டீங்களா? நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்களா? இங்கே டாக்டர் மகன்கள் தான் திமுகவிலும் டாக்டர்களாக இருக்கிறார்கள். கலெக்டராக வந்தவங்க அவங்களுடைய மகன்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம ராஜீவ்காந்தி சொன்னார், கோவில்களில் தமிழில் மார்கழி மாதம் சொல்லாமா ராஜீவ்காந்தி? திருப்பாவை இன்னைக்கு நேற்று இல்லை, என் தாய் ஆண்டால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பாவையின் மூலமாக தமிழில் கடவுளுக்கு அந்த ஸ்ரீமன் நாராயணனை தொழுத நம்முடைய தமிழ் தாய் ஆண்டாள். அந்த ஆண்டாளை உங்களுடைய நண்பர்கள் என்ன சொன்னார்கள்? நியாயமாவது ஒரு கடவுளை, நாம் வணங்குகின்ற ஆண்டாளை வேசி என்று சொன்ன ஒரு கூட்டம். இப்படி தொடர்ந்து இந்து மத கடவுள்களை அவமதித்து கொண்டு இவங்க செக்யூலர் வேஷம், டிராமா, நாடகம், எல்லா துறையிலும் ஊழல், காலையிலிருந்து இரவு வரையிலும் ஊழல் ஊழல் ஊழல், லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். இதை ஒழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்னா, நான் சொன்னது போல இந்த திராவிட மாடல் அப்படின்னு இவங்க பெருமையாக பேசிக்கிறாங்க. இந்த அரசு ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக நான் சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அஇஅதிமுக தலைமையிலான எங்களுடைய கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து எனக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை, அது உறுதி. ஒரே ஒரு விஷயம் மீண்டும் சொல்கிறேன், 8 வயசு குழந்தை கிட்ட பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய அயோக்கியர்கள், இந்த சமூக அவலத்திற்கு காரணம் யார், எது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் அந்த மது, டாஸ்மாக் மது. இப்போ உடனே கேட்குறாங்க, நீங்கள் ஆள்ற மாநிலங்கள் எல்லாம் இல்லையா? எல்லா இடத்துலையும் மது இருக்குதுங்க, நான் இல்லை சொல்லலை. ஆனால் உங்களுடைய கொள்கை மது கொள்கை. அரசே மது விற்கக்கூடிய இந்த அவலமான சூழ்நிலை கண்டிப்பாக போக வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வந்தா மதுக்கடையெல்லாம் மூடிடுவார். இருந்தாலும் சொல்கிறேன், அவர் வந்த மதுக்கடையெல்லாம் மூடிடுவார். இருந்தாலும் இந்த நான் சொல்றது அசோகா, அதனால தான் நான் கொள்கைன்னு சொல்றேன்.
யாருக்கிட்ட நீங்கள் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனம் என்ன நினைக்குதோ அங்கே தான் வாங்க முடியும். நிறைய பேருக்கு தெரியாது. டாஸ்மாக் நிறுவனம் எந்த தொழிற்சாலையில் எந்த பிராண்டு வாங்கணுமோ அதான் வாங்க முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி பல ஒயின் ஷாப்பில் மக்கள் விரும்புகிற பிராண்டு கிடைக்காது, குடிமக்கள் விரும்புகிற பிராண்டு கிடைக்காது. காரணம் என்னென்னா, எங்கே அதிகமாக கமிஷன், நான் போகலன்றதுதான் வேறு. என்ன இது நடக்குதா இல்லையா, அவ்வளவுதான் விஷயம். என்ன இன்னைக்கு நடக்குதா இல்லையான்றது தான் விஷயம். இந்த கொள்கை மிக மோசமான கொள்கைகளை கொண்டு இன்னைக்கு தொழிற்சாலைகளை இவர்களே உருவாக்கிக் கொள்ளுங்க. அரசியல்வாதிகள்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது. இதுதான் பிரச்சனையே. போதை பழக்கம் இருக்கிறதா இல்லையா? ஸ்கூல் வாசல்ல போதை பழக்கம் ஏங்க வருது, எப்படிங்க வருது? நிர்வாகம் சரியில்லை என்பதனால் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமூக அவலத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி உறுதியாக அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக அமர்வது உறுதி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.